ஐசிசி தொடர்கள்ல இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல் வந்தா யார் யாருக்கு சாபம், யார் யாருக்கு வரம்? சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனல்ல இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து மோத போகிறது. இந்த ஃபைனல்ல யார் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு இங்கிலாந்தினுடைய முன்னாள் கேப்டன் நாசர் ஹுசைன். துபாய் மண் ஒன்னியும் மைதானம் கிடையாது, அது இந்தியாவுக்கு கிடைச்ச அதிர்ஷ்ட தேவதை. இந்தியாவால நியூசிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரை கண்டிப்பா சமாளிக்கவே முடியாது அப்படின்னு யார் தெரியுமா சொல்லியிருக்கிறது? இந்தியாவினுடைய முன்னாள் பேட்டிங் கோச்சர் சஞ்சய் பங்கர். நியூசிலாந்து அணி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளேயரை பார்த்து பயந்து டாஸ் விழுந்தா பேட்டிங்கை தான் முதல்ல எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் சொல்லியிருக்கிறாரு நியூசிலாந்தினுடைய முன்னாள் பயிற்சியாளர் மைக் ஹசன். ஐசிசி தொடர்னு வந்துட்டாலே போதும், இந்த இரண்டு அணிகள் தான் எப்பொழுதுமே பயமுறுத்தும் இந்தியாவை. மேல சொன்ன எல்லா விஷயத்தையும் விரிவா இந்த தொகுப்புல பார்ப்போம். இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து செமிஃபைனல் 2019ல எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். யார் யாருன்னு கேக்குறீங்களா? தோனியும் கப்டிலையும். ஏன்டா இந்த ரெண்டு பேர் மட்டும் அதிகமா ஞாபகம் இருக்கும்னா, 49வது ஓவர்ல ஒரு 6 அடிச்சிருப்பாரு தோனி அவர்கள். அதற்கு முன்பு வரை ஜடேஜா மேல அந்த வின்னிங் பாரத்தை போட்டிருப்பாங்க எல்லாருமே. ஆனா அவர் அவுட் ஆகி இருப்பாரு. அப்படி அவுட் ஆகிற பட்சத்துல தோனி களத்துல இருக்கிறதுனால தோனி மேல முழு நம்பிக்கை இருந்தது. ஒரு 18 ரன்கள் அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. 49வது ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 அடிச்சு 3வது பந்துல ரன் அவுட் ஆகி இருப்பாரு. அந்த ரன் அவுட் ஏற்கக்கூடியதா அப்படின்னா கிடையவே கிடையாது. கப்டில் அந்த ஆங்கிள் இருந்து அடிச்சிருப்பாரு. ஒரே ஒரு ஸ்டிக் மட்டும் தான் தெரியும். தோனி வாழ்க்கை தொடங்குனது என்னமோ ரன் அவுட்ல தான், ஆனா போனதும் ரன் அவுட்ல தான். ஆனா எந்த ரன் அவுட் எல்லாருடைய மனசுலயும் ஹார்ட் ஃபீலிங்கை ஏற்படுத்தி இருக்குன்னா, இந்த கடைசியா 2019 செமிஃபைனல்ல தான். ஏன் அம்பையர் உட்பட எல்லாருமே வேதனைப்பட்டு இருப்பாங்க. அந்த ரன் அவுட்டுக்கு இந்தியாவுக்கு சார்பா பண்ணணும் இல்ல, தோனி அந்த இடத்துல 1 இன்ச் தான் இருந்திருக்கும். அதுல வந்து கப்பை தவற விட்டதுனால எல்லாரும் சேர்ந்து தோனிக்காக கப்பை வாங்கி கொடுப்போம்னு நினைச்சோம். அந்த இடத்துல தோனியே ஒரு போராட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனா அந்த கப்பும் பறி போச்சு. அது யாராலும் பாத்தீங்கன்னா நியூசிலாந்தால. மீண்டும் சாம்பியன்ஸ் டிராபி 2025 இதுல ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வெர்சஸ் இந்தியா. இதற்கு முன்னால் நாம வந்து லீக் போட்டியில நியூசிலாந்தை வெற்றி பெற்றிருக்கிறோம். 249 முதல் பேட்டிங்ல ஆடி இந்தியா அடிச்சு 44 ரன்கள் வித்தியாசத்துல 205க்கு ஆல் அவுட் ஆகி இருக்கிறோம். இதுல முக்கியமா சொல்ல போனா அன்ஆர்த்தடாக்ஸ் பிளேயர் வருண் சக்கரவர்த்தியால தான் இந்த வெற்றி மிகவும் எளிதாக அமைந்தது. ஆனா நியூசிலாந்து எந்த விதத்திலையும் குறைவா நினைச்சிடக் கூடாது. அவங்களும் இந்தியா மாதிரி போராடக்கூடிய ஒரு நபர்கள் தான். எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவர்களும் வின்னிங் பேட்டிங்கும் வின்னிங் பவுலிங் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆல்ரவுண்டரும் அப்படிதான். எப்படி இந்தியாவில் ஒவ்வொருத்தரும் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் நியூசிலாந்துல இருக்கக்கூடிய பிளேயர்கள் எல்லாருமே கொடுக்குறாங்க. அதுவும் சாண்டனர் மிக எளிமையான காமான ஒரு கேப்டன் சாண்டனர். வில்லியம்சன் எப்படி செயல்பட்டாரோ அதே மாதிரி தான் சாண்டனர் செயல்படுகிறார். இதை தொடர்ந்து இந்தியா மேல ஒரு விமர்சனம் இருக்கிறது. ஒரே கிரவுண்ட்ல ஒரே பிட்ச்ல ஒரே இடத்துல ஒரே ஒற்றை தங்கி அழகா விளையாடுறாங்கப்பா. இவங்களை பார்க்கும் பொழுது பொறாமையா இருக்கிறது. அதுவும் இல்லாம பல அணிகளினுடைய முன்னாள் வீரர்கள் எல்லாமே இப்படியெல்லாம் விளையாடக்கூடாது, ஐசிசி முழுமையாக இந்தியாவுக்கு சாதகமாக, அதாவது பிசிசிஐக்கு சாதகமாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லி விமர்சனத்தை எழுப்பிட்டே இருந்தாங்க. கம்பீர் அவர்கள் நங்குன்னு ஒரு நங்கூரம் போடுற மாதிரி ஒரு பதிலை கொடுத்திருப்பாரு. நீங்க என்னதான் சொல்லுங்க, நாங்க ஒரே பிட்ச்ல விளையாடுறோம், ஒரே இடத்துல தங்குறோம், இப்படிலாம் சொன்னாலும் களம் வேறு வேறாக தான் இருக்கிறது. நாங்க ஐசிசி கொடுத்திருக்கிற அந்த பிட்ச்ல தான் இப்போ வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இன்னொரு நபர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஐசிசி கொடுத்திருக்கிற பிட்ச் வந்து 100 மீட்டர் தள்ளி தான் இருக்கிறது இந்த கிரவுண்டுக்கு, துபாய் கிரவுண்டுக்கு தள்ளி. அப்படி இருக்கும்போது நீங்க அதுல பிராக்டிஸ் பண்ணானா இதுல பிராக்டிஸ் பண்ணானா அந்த சீதோசன விஷயம், அதாவது அந்த சூழல், அந்த மண் எப்படி இருக்கிறது, அது ஸ்பின்னுக்கு எப்படி செயல்படும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல நீங்க கப்படிக்காம போனா கூட கேவலம் தான். அந்த வகையில பார்க்கும் பொழுது நியூசிலாந்து கிட்ட கண்டிப்பா இந்தியா வெற்றி பெற்றே ஆகணும். அப்படி வெற்றி பெறலன்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு குறை. ஏன்னா திறமையான அணி நியூசிலாந்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரே இடத்துல விளையாடி நீங்க தோத்து போயிட்டீங்கன்ற ஒரு அவமான பேர் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் துபாய் மண் ஒன்னியும் மைதானம் கிடையாது, அது நமக்கு கிடைச்ச அதிர்ஷ்ட தேவதை. அந்த இடத்துல இது வரைக்கும் இந்தியா
10 போட்டிகளை விளையாடி இருக்கிறது. என்னப்பா 4 போட்டி தான் சொன்னேன்? ஆமா, சாம்பியன்ஸ் டிராஃபில 4 போட்டிகள், அதுக்கு முன்னாடி ஏசியா கப் 2018ல 6 போட்டிகளை விளையாடி இருக்கிறது. 5 போட்டிகள் வெற்றி பெற்று ஒரு போட்டியில் ஆப்கானிஸ்தான் எதிராக டை ஆகி இருக்கும். இப்பொழுது 4 போட்டி வெற்றி பெற்றிருக்கோம். மொத்தம் 10 போட்டிகள். 10 போட்டிகள்ல பாகிஸ்தான் கிட்ட 3 வெற்றியை பெற்றிருக்கிறோம், பங்களாதேஷ் கிட்ட 3 வெற்றி, ஹாங்காங் கிட்ட 1 வெற்றி, ஆஸ்திரேலியா கிட்ட 1 வெற்றி, நியூசிலாந்து கிட்ட 1 வெற்றி. இப்படி 9 வெற்றிகளை பெற்று ஒரு மேட்ச் மட்டும் டை ஆகி இருக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக. ஆக மொத்தம் துபாய் மண் ஒன்னியும் மைதானம் கிடையாது, அது இந்தியாவுக்கு கிடைச்ச அதிர்ஷ்ட தேவதை. அந்த இடத்துல பேட்டிங்கும் நமக்கு எப்படி ஆடணும் தெரியும், அந்த மண்ணுடைய சூழலும் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், ஸ்பின்னர் தான் அதிகமாக எடுபடும்ன்றதும் நமக்கு நன்றாகவே தெரிஞ்ச விஷயம். சோ ரெக்கார்டை எடுத்து பார்க்கும்போது துபாய் மண்ல எல்லா வெற்றிகளுமே இந்தியாவுக்கு தான் இருக்கிறது. ஆகையினால ஃபைனல் கூட அங்க இந்தியா தான் வெற்றி பெறும் என்ற ஒரு அழுத்தம் உண்டாகி இருக்கிறது. ஆனா இதை ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நியூசிலாந்து அணியினர் இருக்க மாட்டாங்க. பிராண்டன் மெக்கலம் கூட நாசர் ஹுசைன், அதாவது இங்கிலாந்தினுடைய முன்னாள் கேப்டன், 2 பேரும் ஒரு லஞ்ச்ல பேசி இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நியூசிலாந்து அணியினர் ஒருபோதும் தங்களை தாங்களாகவே தோற்கடிக்க மாட்டார்கள். அவர் எப்படியா இருந்தாலும் மீண்டு வருவாங்க. நீங்க எந்த ஃபைனல் வேணாலும் பாருங்க, அவங்க கண் கலங்கி இருக்க மாட்டாங்க. அது ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோல அவங்க எடுத்துட்டு போவாங்க. ஹில்னஸா இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த நியூசிலாந்து. அதே மாதிரி தான் மனிதர்களும் கோவப்பட மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். நிதானமாக பொறுமையாக எல்லாத்தையுமே கையாளுவாங்க. கப்பையே விட்டு கொடுத்தால் கூட, வில்லியம்சன் போன முறை அழலையே, யாரும் அழ மாட்டாங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்காவோ இந்தியாவோ யாரோ ஒருத்தர் கப்பு நம்ம விட்டுட்டு செமிஃபைனல்லையோ இல்ல ஃபைனல்லையோ போறோம்னா அவங்க கண் கலங்க. ஏன் ஆஸ்திரேலியாக்காரங்களே இந்த வாட்டி ஃபீல் பண்ணாங்க. மேக்ஸ்வெல் உட்பட எல்லாருமே தன்னுடைய மனைவிகளோட ரொம்ப வேதனைப்பட்டிருந்தாங்க. அப்படி பார்க்கும் பொழுது நியூசிலாந்து அணியினர் தங்களை தாங்களாகவே ஒருபோதும் தோற்கடிக்க மாட்டார்கள், எழுந்து வருவார்கள். முன்னால இழந்துட்டாங்க ஒரு மேட்சை. அப்படி இழந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? வருண் சக்கரவர்த்தி தான். அவர் ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் பிளேயர். அன்ஆர்த்தடாக்ஸ்னா எதிர்பாராத விதமாக போடுபவர். இப்ப நாம எதிர்பார்க்கறது எல்லாமே இவர் ஆஃப் ஸ்பின் போடுவாரு, லெக் ஸ்பின் போடுவாருன்னு. ஆனா அவர் என்ன போடுவாருன்னு அவர் முடிவு பண்றதுதான். அதன் ஆகையினால அவருடைய போலிங்ல பேட்டிங் ஆடுறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. அது செகண்ட் ஹாஃப்ல சேசிங்ல வரும் பொழுது அவங்க தயங்கி விளையாடுறதுனால விக்கெட்டை இழந்துட்டே போயிடுவாங்க. ஆகையினால இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரை பார்த்து கண்டிப்பா நியூசிலாந்து அணியினர் பேட்டிங்கை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும் சொல்லிட்டு நியூசிலாந்தினுடைய முன்னாள் பயிற்சியாளர் மைக் அசன் சொல்லியிருப்பாரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, வருண் கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரு. செகண்ட் ஹாஃப்ல கண்டிப்பா இவங்களால சமாளிக்க முடியாது, வருண் சக்கரவர்த்தியும் சரி இந்தியாவினுடைய சுழற்பந்து வீச்சாளர்களையும் சரி. ஆகையினால முதல்ல பேட்டிங் எடுத்து இவர்களுக்கு ரன்களை கொடுத்து விட்டு அதுக்கப்புறமா சாண்டனர் ஓவர் மூலமாக இவர்களை பயமுறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பயிற்சியாளர் இவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்திருப்பாரு. அது ஏன் சொல்றாருன்னா, சவுத் ஆப்பிரிக்கா கூட 362 அடிச்சிருப்பாங்க, எந்த ஒரு பிரஷருமே இல்லாம தொடக்கத்துல பேட்டிங் ஆடி. அப்படி இரண்டாவது பேட்டிங்ல ஆடின சவுத் ஆப்பிரிக்காவை தன்னுடைய ஸ்பின்ஸ் மூலமாவே, ஏன் கேப்டன் ஒருத்தர் சாண்டனர் மட்டுமே அந்த டீமை முழுமையா முழுக்கடிச்சிருப்பாரு. ஏன்னா 3 விக்கெட்டுகள் தொடக்கத்துல சாண்டனர் தான் எடுத்திருப்பாரு. அப்படி எடுக்கும்போது அவங்களால தடுமாறி அவ்வளவு பெரிய இலக்கு அடையிறதே கஷ்டமா இருந்துச்சு. ஆகையினால டாஸ் விழுந்தா நியூசிலாந்து அணி கண்டிப்பா வருண் சக்கரவர்த்திக்கு பயந்துட்டே பேட்டிங்கை தான் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு மைக் அசன். சரிப்பா, இந்தியா பக்கம் பார்த்து பயப்படுறது அளவுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, ஆனா நியூசிலாந்து பக்கம் பார்த்து பயப்படுற அளவுக்கு இன்னொரு ஆள் இருக்கிறாங்க. இவர் எந்த பக்கமே நம்மளால சமாளிக்க முடியாது. ஆஃப் சைட்ல வைடா போட்டா மட்டும்தான் கடைசி வரைக்கும் இவளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு தெம்பு இருக்கும். அது வேற யாரும் இல்லை, ரச்சின் ரவீந்திரா. இந்திய வம்சாவளி தான், பெங்களூரை சேர்ந்தவர். இவர் தாங்க இப்போதைக்கு அவரை சமாளிக்க முடியாது. ஏன்னா அவருக்கு வீக்னஸ்ன்றதே ஒன்று கண்டுபிடிக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா 2-3 மேட்ச்ல ஆடி இருக்கக்கூடிய 3 மேட்ச்ல 2 மேட்ச்ல சதம் அடிச்சிருக்கிறாரு. அதுவும் இல்லாம பென் டக்கெட் தான் 227 வச்சு இங்கிலாந்து பிளேயர் முதல் இடத்துல இருக்கிறாரு. சாம்பியன்ஸ் டிராஃபில அதிக ரன்கள் எடுத்திருக்கிற பட்டியல்ல இதுல 2வது இடத்துல யார் இருக்கிறாருன்னா ரச்சின் ரவீந்திரா. 1 ரன் தான் வித்தியாசம், 226 ரன்கள். இந்த இடத்துல ரன்னை குவிச்சிட்டாருன்னா இந்தியாவுக்கு எதிராக அவருக்கு தான் அந்த கோல்டன் பேட் கூட வழங்கப்படும். 3வது இடத்துல யார் இருக்கிறார்? ஜோ ரூட் 225 ரன். 4வது இடத்துல நம்முடைய விராட் கோலி 218 ரன். 5வது இடத்துல சத்ரான், அதாவது ஆப்கானிஸ்தானுடைய வீரர். 6வது இடத்துல ஸ்ரேயஸ் ஐயர் 195 ரன்கள். இதுல முக்கியமா நாம ஸ்ரேயஸ் ஐயர் பத்தி பேசியே ஆகணும். மிடில் ஆர்டர்ல மிகப்பெரிய ஒரு வல்லமை கொண்ட வீரர் யாருன்னா ஸ்ரேயஸ் ஐயர் மட்டும்தான். தற்பொழுது கேப்டன் ஆகக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்பட்டு இருக்கிறது. பிசிசிஐ அவர் மேல விதிச்சிருந்த ஒரு புகார் எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க. ஏன்னா ஐபிஎல் மட்டும் விளையாடுறீங்க, உள்ளூர் போட்டிகளை விளையாட மாட்டாங்க, தடை விதிச்சிருந்தாங்க. எல்லா ஆஃபருமே தூக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் A+ கொடுக்கலாமா இல்ல B கொடுக்கலாமான்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. A+ன்றது ஒண்ணு இல்ல, 3 போட்டிகளிலும் விளையாடக்கூடிய நபர்கள், அதாவது டெஸ்ட்லயும் T20ல 50லயும் விளையாடனா அவங்களுக்கு A+ கொடுப்பாங்க. Bனா 2 போட்டிகள் மட்டும் எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய தருணத்துல அவருக்கு பிசிசிஐ இதை ஐபிஎல் நடக்கக்கூடிய சூழல்ல மட்டும் தான் வெளிப்படுத்துவாங்க. ஆனா தற்பொழுது இந்த ஸ்ரேயஸ் ஐயர் 195 ரன்கள் 40+ எல்லா மேட்ச்களையும்
மேட்ச்லயும், அதாவது அரையிறுதியிலும் சரி, அதுக்கு முன்னாடி நடந்த லீக் மேட்ச்லயும் சரி, எல்லா இடத்துலயுமே அவ்வளோ இயல்பா விளையாடி இருப்பாரு. ஒரு பிரஷர் மைண்டே இருந்திருக்காரு. அழகா சேஸ் பண்ணுவாரு, அழகா ரன் அடிக்கிறாரு. ஆகையினால பிசிசி அவருக்கு ஒரு ஆஃபர் கொடுத்து உங்களுக்கு எல்லாத்தையுமே தூக்குறோம், அந்த புகார் மனுவை தூக்கிட்டு உங்களுக்கு என்ன கிரேட் கொடுக்குறோன்றது வரைக்கும் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் தான். அது அவருக்கு கிடைச்ச திறமைக்கு கிடைச்ச பரிசு தான் பார்க்கணும். முக்கியமா நாம பார்க்க வேண்டியது ரச்சின் ரவீந்திரா தான். ரச்சின் ரவீந்திராவுடைய பேட்டிங்கை சமாளிக்கிறது இந்திய பவுலிங் மட்டும் இல்ல, உலகத்திலேயே அதை எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸும் ட்ரை பண்ணிட்டாங்க. ஆனா அவர் 2 சதம் அடித்து முன்னாடி இருக்கிறாரு. 60% இந்தியாவுக்கு தான் வெற்றி சாதகமாக இருக்கிறது. ஆனா 40% நியூசிலாந்து பக்கம் இருக்கிறது. ஏன்னா நியூசிலாந்து ஒன்றும் பலம் குறைந்த ஒரு அணி கிடையாது. அதுல ரச்சின் ரவீந்திரா, வில்லியம்சன் எல்லாருமே ஒரு பேக்கப் பிளேயர், வின்னிங் பிளேயராகவே இருக்கிறாங்க. நீங்க யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். மிச்சல் இந்தியாவுக்கு எதிராக நன்றாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அதே மாதிரி சாண்டனர் நல்லா ஸ்பின் பவுலிங் போடுவாரு. ஹென்றி தற்போதைய சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா காயம் காரணமாக ஃபைனல்ல உட்காரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்துட்டாருன்னா கோல்டன் பால் கிடைக்குமான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ஷமி அவர்கள் 8 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஆனா ஹென்றி அவர்கள் 10 விக்கெட் எடுத்து வச்சிருக்கிறாரு. இந்த ஃபைனல்ல ஹென்றி அவர்கள் விளையாடினார்னா அவரை விட +3 விக்கெட்டை ஷமி அவர்கள் எடுக்கணும். அதே சாண்டனரோ இல்ல வருண் சக்கரவர்த்தியோ இவங்க 2 பேர் வாங்கணும்னா ஹென்ரியை விட +4 விக்கெட் எடுத்தால் மட்டுமே கோல்டன் பால் விருது கிடைக்கும். ஆனா இங்க கோல்டன் பால் விருதுக்கு யாரும் விளையாட போறது இல்ல. கப்புக்காக தான் எல்லாருமே விளையாட போறாங்க. அதை எதிர்பார்த்து தான், அதை எதிர்நோக்கி தான் எல்லாருமே ஓடுவாங்க. அதே மாதிரி பேட்டிங்ல கோல்டன் பேட் யார் வாங்குவாங்கன்னு பார்த்தா விராட் கோலி 218 ரன்கள்ல இருக்கிறாரு. ரச்சின் ரவீந்திரா 226 ரன்கள். சோ ரச்சின் ரவீந்திரா அடிக்கக்கூடிய ரன்களை விட 8 ரன்களோ அதிகமா அடிச்சாதான் விராட் கோலி கோல்டன் பேட் வாங்க முடியும். அதே மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் வாங்குறனா ரச்சின் ரவீந்திரா ஃபைனல்ல என்ன அடிக்கிறாரோ அதை விட 31 ரன்கள் அதிகமா அடிச்சாதான் ஸ்ரேயஸ் ஐயர் கோல்டன் பேட் வாங்க முடியும். ஆனா இலக்கு கோல்டன் பேட் கிடையாது, சாம்பியன்ஸ் டிராஃபி தான். சோ சாம்பியன்ஸ் டிராஃபி இந்த முறை வென்றே ஆக வேண்டும். அதுவும் இல்லாம இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து, யாருக்கு யார் சாபம், யாருக்கு யார் வரும்? 37 வருஷமா இந்தியா ஒரு சாபத்தை பெற்றுக்கொண்டே இருந்தது நியூசிலாந்திடம் இருந்து. எப்படின்னு கேக்குறீங்களா? 1985 வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆஃப் கிரிக்கெட் இந்தியா வர்ன் பண்றாங்க நியூசிலாந்துக்கு எதிராக. அதே மாதிரி 1988 ஷார்ஜா கோப்பை இந்தியா தான் 42 ரன்கள் வித்தியாசத்துல நியூசிலாந்தை தோற்கடிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறமா 2023 வேர்ல்டு கப் வரைக்கும் அரையிறுதியிலையோ இறுதியிலையோ நம்ம நியூசிலாந்து கூட மோதினா கண்டிப்பா வெற்றி பெற்றதே கிடையாது. மிகப்பெரிய ஒரு சாபமாக தான் நமக்கு அமைஞ்சிருக்கிறது நியூசிலாந்து அணி. எப்படின்னு கேட்குறீங்களா? 2000 நாக் அவுட் கப். இந்த நாக் அவுட் கப்ல நியூசிலாந்து 4 ரன்கள் வித்தியாசத்துல இந்தியாவை தோற்கடிச்சிருக்கும். அதே மாதிரி 2005 ட்ரை சீரீஸ் ஜிம்பாப்வே, நியூசிலாந்து, இந்தியா 3 பேரும் மோதுவாங்க. ஃபைனல்ல இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து 8 ரன்கள் வித்தியாசத்துல இந்தியாவை நியூசிலாந்து அணி தோற்கடிச்சிருக்கும். அதே மாதிரி 2019 செமி ஃபைனல் எல்லாருக்குமே தெரியும், ஓடிஐ வேர்ல்டு கப் இந்தியாவை 18 ரன்கள் வித்தியாசத்துல நியூசிலாந்து தோற்கடித்திருக்கும். 2021 உலக டெஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 8 விக்கெட் வித்தியாசத்துல இந்தியாவை நியூசிலாந்து தோற்கடிச்சிருக்கும். இப்படி எல்லா இடத்துலையுமே அரையிறுதியிலும் சரி, செமி ஃபைனல்லையும் சரி, இந்தியாவை தோற்கடித்து கொண்டே இருந்திருக்கக்கூடிய இந்த நியூசிலாந்து அணி 37 ஆண்டுகள் கழித்து 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்ல தான் இந்தியா நியூசிலாந்தை தோற்கடிச்சு, அதாவது அன்பீடன் வெற்றின்னு சொல்லுவாங்கல்ல, அது கிடைக்க வேண்டியது. ஆனா ஆஸ்திரேலியா கிட்ட தோத்து போயிருப்போம். ஆக மொத்தம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சாபம் எதுனா இந்த நியூசிலாந்து அணி தான். தற்பொழுதும் ஃபைனல் நடக்க பொழுது 2025 சாம்பியன்ஸ் டிராஃபி. ஸோ இதுல கண்டிப்பா நியூசிலாந்து அணி ஜெயிக்குமா தோற்குமான்றது இனி வரும் காலங்கள்ல தான் தெரியும். அந்த சாபத்தை தொடர்ந்து எடுத்துட்டு போவாங்களான்றது யாருக்கும் தெரியாது. நியூசிலாந்துக்கு இந்தியா ஒரு வரம்னு சொன்னோம். ஏன்னா இந்தியா கண்டிப்பா நியூசிலாந்து கூட ஃபைனலுக்கு வந்தா நியூசிலாந்து ஜெயிக்குன்ற ஒரு வரம் இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. காரணம் என்னன்னா 2019, 2009, 2015, 2021 2019 நியூசிலாந்து தான் வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு போயிருப்பாங்க இங்கிலாந்து கூட. அந்த இடத்துல இங்கிலாந்து தான் ஜெயிச்சிருக்கும். அதே மாதிரி 2009 சாம்பியன்ஸ் டிராஃபி அகைன்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, அந்த இடத்துலயும் ஆஸ்திரேலியா தான் ஜெயிச்சிருக்கும். 2021 T20 வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியா கூட மறுபடியும் ஆஸ்திரேலியா தான் ஜெயிச்சிருக்கும். 2015 ஓடிஐ வேர்ல்டு கப் மறுபடியும் ஆஸ்திரேலியா கூடவே, ஆனா அந்த இடத்துல ஆஸ்திரேலியா தான் ஜெயிச்சிருக்கும். இப்படி எந்த இடத்துல அவங்க ஃபைனல் போனாலும் தோற்றுக்கொண்டே இருப்பார்கள். ஆனா உலக டெஸ்ட் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு அகைன்ஸ்டா இந்தியா தான் மோதி இருக்கும். அதே மாதிரி 2000 நாக் அவுட் கோப்பைக்கும் இந்தியா தான் அகைன்ஸ்டா இருந்திருக்கும். இந்த இந்தியா அகைன்ஸ்டா இருந்த இடம் மட்டும் தான் நியூசிலாந்து இதுவரை வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகையினாலதான் இந்த முறையும் இந்தியான்றது நியூசிலாந்துக்கு மிகப்பெரிய ஒரு வரமாக அமையும் சொல்லிட்டு செய்தியாளர்கள் ஒரு தொகுப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது இப்போ இந்தியா தான் ஃபைனல் போயிருக்கிறது. கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அவங்க கம்பீரமா செயல்படுவாங்க. அதுவும் இல்லாம அவங்க லீக் மேட்சுகள்ல தோல்வி உற்றிருக்கிறார்கள். நம்ம கிட்ட இருந்து பாடத்தை நிறையவே கற்றுக்கொண்டு இருப்பார்கள். ஆகையினால இந்த முறை தெளிவா
தெளிவாகவே செயல்படுவாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும். அதுவும் இல்லாம நமக்கு எப்பொழுதுமே ரொம்ப கொடூரமாக அமையக்கூடிய அணி இந்த 2 அணிகள் பார்த்தா தான் ஐசிசி தொடர்களே ஒரு பயம். அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஆனா சாதாரண தொடர்கள் எல்லாம் தோற்று போறாங்க. ஆனா நியூசிலாந்து அப்படி கிடையாது. டெஸ்ட் சீரிஸ் கூட உள்ளூர் போட்டிகளே சொந்த மண்ணிலே வச்சு முடிச்சு விட்டாங்க இந்தியாவை. இந்த இடத்துல நான் 2 அணிகள் சொன்னல, வேற யாரும் இல்ல, ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்து தான். ஆஸ்திரேலியா கிட்டவும் நாம ஜெயிக்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் இருப்போம். ஆனா நியூசிலாந்து சைலண்டாவே இருப்பாங்க. ஆனா அவங்க கிட்டையும் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளவு பெரிய பிளேயர்கள், ஒவ்வொரு பிளேயரும் செதுக்கலாம் போல இருப்பாங்க. ஏன்னா மிச்சல், வில்லியம்சன், சாண்ட்னர், ரச்சின் ரவீந்திரா, ஹென்றி, பிரேஸ்வெல், பிலிப்ஸை பத்தி சொல்லியே ஆகணும். ஏன்னா அவ்வளவு பெரிய ஃபீல்டர். அதுலயும் குறிப்பிட்டு நியூசிலாந்து அணியே சொல்லணும்னா தரையில போறதையும் விட மாட்டாங்க, தரைக்கு மேல போறதையும் விட மாட்டாங்க. இவங்க 320 ரன் அடிக்கிறாங்கன்னா அப்ப நாம 340 அடிக்க வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா அவங்க ஃபீல்டிங்கால அவ்வளவு ரன்களையும் கட்டுப்படுத்தக்கூடியவர்கள். ஏன் வயசானவரா இருக்கக்கூடிய வில்லியம்சனும் அப்படிதான், ரச்சின் ரவீந்திரா ஏன்னா வயசு குறைவா. ஏன்னா அந்த டீம்ல பாருங்களேன், வயது முதிர்ந்தவர்களும் சரி, இளம் வயது இருப்பவர்களும் சரி ஈக்குவலா இருப்பாங்க. ஏன்னா அந்த ரேஞ்சுக்கு டீமை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துட்டு வருவாங்க. எல்லா போட்டிகளையும், எல்லா ஐசிசி தொடர்களையும் ஃபைனல், செமி ஃபைனல் ஈஸியா வரக்கூடிய ஒரு அணி சைலண்டா. ஏன்னா தொடக்கத்துல நாம அதை கண்டுகொள்ளவே மாட்டோம். ஆனா ஐசிசி தொடர் ஆரம்பித்தவுடன், அந்த செமி ஃபைனல் வந்த உடனே தெரிஞ்சிடும் நியூசிலாந்து உண்மையாவே வெயிட்டா இருக்குது. ஆனா அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வெயிட், இங்கிலாந்து வெயிட், இந்தியா வெயிட் தான் எல்லாருமே பேசுவோம். அப்படி இருக்கும்போது இப்ப சாம்பியன்ஸ் டிராஃபி 2025ல கோல்டன் பேட், கோல்டன் பால், அதுவும் இல்லாம சாம்பியன்ஸ் டிராஃபி, இந்த 3ஐயும் யார் யார் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.